ஹலோ வணக்கம். நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். இந்த பதிவை பார்க்கக்கூடிய உங்க எல்லாருக்கும் நீங்க மனசுல நினைக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான நபர், உங்களுடைய லவ்வபிள் பர்சன், அது நீங்க நோ கான்டாக்ட்ல இருந்தாலும் சரி, இல்ல லெஸ் கான்டாக்ட்ல இருந்தாலும் சரி, ஒரு பிரேக்கப் மாதிரியான சுச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, இல்ல ஒன்னா பயணிச்சுட்டு இருந்தாலும் சரி, ஆனா அவங்க உங்க மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு டீப்பஸ்ட் டிசையர் என்ன, ஒரு சீக்ரெட்டான ஃபீலிங்ஸ் என்ன, அவன் மனசுல என்ன அப்படி இருக்கு, சொல்லப்படாத ஃபீலிங்ஸ்ல என்ன இருக்கு உங்களை பத்தி, இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி, அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இது ஒரு ஜென்ரலான ரீடிங், பிக்கப் அவுட் கிடையாது. இந்த ரீடிங்கை, இந்த பதிவை நீங்க யாரெல்லாம் பாக்குறீங்களோ உங்க எல்லாருக்குமே இது ரெசனேட் ஆகும். ஸோ ரெசனேட் ஆகுற வரைக்கும் கூட நீங்க உங்களுக்கு கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரியான பிரைவேட் கைடன்ஸ் வேணும், ரிலேஷன்ஷிப்கான ஸ்பெசிஃபிக் கைடன்ஸ் வேணும், அதற்கான ஸ்பெசிஃபிக் ஹீலிங் வேணும், அண்ட் உங்களுக்கான பர்சனல் கைடன்ஸ் வேணும்னாலும் சரி, நீங்க டிஸ்பிளே திரு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து உங்களுக்கான சர்வீஸை பொறுமையா இருந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ரீடிங்கை கிளைம் பண்ற விதமா நீங்க 3 ரெட் ஹார்டின் சிம்பிள் இருக்கும் இல்லையா, டைப் பண்ணி அதற்கு கீழே உங்களுடைய விஷஸ், வேண்டுதல்கள், ஆசைகள் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நடக்கும்ன்ற நம்பிக்கையோட கமெண்ட் பண்ண எனக்கு கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல, ஹைப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஹைப்ல உங்களோட பாயிண்ட் கொடுங்க. இந்த ரீடிங்கை கனெக்ஷன் பண்ற விதமா ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்சா. அண்ட் அஃப்கோர்ஸ் லைக் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான ஃபர்தரான ரீடிங்ஸ்லாம் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சாரா டாரோ, சாரா ஹீலிங் இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட சாரா ஹீலிங் அனதர் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு என்னன்றது தெரியும் அண்ட் உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ உங்களோட ரீடிங்குள்ளே போயிடலாம். உங்கள் பர்சனுடைய ஒரு சீக்ரெட் ஃபீலிங்ஸ் உங்கள் மேலே என்னவா இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அவங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெசேஜஸ், சீக்ரெட் மெசேஜஸும் என்னவா இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனை நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. ஓகே, what's your person's current feelings, secret feelings towards you? What's your person's secret feelings towards you? Okay, we have Page of Wands, we have King of Cups, we have Three of Wands, and we have Eight of Wands, and we have the Chariot. ஓகே, உங்களுடைய பர்சனுடைய சீக்ரெட் ஃபீலிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லைக் நிறைய டைம் வந்து ஓவராக இதில் இமோஷ்னலாக இல்லாமல் ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் டீல் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. ஓகே, ப்ராக்டிக்கலாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அண்ட் ரொம்ப எந்தூஸ்டிக்காக இருக்கணும்னு நினைப்பாங்க, ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆக்ஷனில் போகணும் அப்படின்றது நினைப்பாங்க. ஒரு ஹார்ஸ் பவரில் வந்து இருக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப், இல்லை இதில் உங்களுடைய 2 பேருடைய ஆக்டிவிட்டீஸும் ஒரு ஹார்ஸ் பவரில் இருக்கணும் அப்படின்றது நினைப்பாங்க. மேபி நிறைய ரொமான்டிக்கான விஷயங்கள் நடக்கணும்னு நினைப்பாங்க. நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது, நிறைய எக்ஸ்பெக்டேஷன் உங்கள் மேலே இருக்குது. பட் அதை வந்து எங்கேயும் காட்டியிருந்திருக்க மாட்டாங்க. ஓகே, அண்ட் உங்கள் மேலே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் மேலே உங்கள் பர்சனுக்கு இருக்குது. அதை எங்கேயும் வெளியே ஷோ ஆஃப் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் ஷுவர் அது கண்டிப்பாக வந்து இருக்குது. ரொம்ப பேஷனேட்டான ஒரு ஃபீலிங் இருக்குது உங்கள் மேலே. ஓகே, ஒரு டார்க்கஸ்ட் டிசையர்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லலாம். லெட்ஸ் see பார்க்கலாம். இது வந்து ரொம்ப உங்களுடைய ரொமான்டிக் விஷயத்தை குறிக்குது. உங்கள் பார்ட்னருக்கு உங்கள் மேலே ரொம்ப இமோஷ்னல் ஃபீலிங்கை விட ரொமான்டிக்கான ஃபீலிங் அதிகமாக இருக்குது. பட் அதை வந்து எங்கேயும் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. வெளியே வந்து லைக் ஒரு பெரிய மனுஷ தோர்னாலேயே நடந்துப்பாங்க. எதர் மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும், ஒரு பெரிய மனுஷங்க மாதிரி நடந்துக்கிறது, டீசெண்டாக பிஹேவ் பண்ணிக்கிறது,
நான் உன்னை டிபெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் காட்டிக்க கூடாதுன்றதுக்காகவே இந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. பட் கண்டிப்பா இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு வந்து உங்க பர்சனுக்கு நீங்க நல்ல ஒரு இண்டிபெண்டான ஒரு ஃபினான்ஷியலி இண்டிபெண்டான ஒரு பர்சனா நீங்க மாறணும் அப்படின்றதும் இருக்கு. நீங்க நல்லா சம்பாதிச்சு நீங்க நல்லா நிறைய விஷயங்களை வந்து கெயின் பண்ணணும், நிறைய மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களை நீங்க கெயின் பண்ணணும் அப்படின்றதும் இருக்கு. அது ஏன்னா இன்னொரு சீக்ரெட்டான ஃபீலிங்ஸ் தானே பார்க்குறோம். ஏன்னா நீங்க அந்த மாதிரி கெயின் பண்ணி நல்லா இருக்கிறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்க அவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுவீங்க. ஓகே, என்னோட பர்சன் வந்து வெல்தியா இருந்தா நானும் ஆல்மோஸ்ட் வெல்தியான மாதிரி தான். ஸோ நானும் கஷ்டப்படாமலே நானும் அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணலாமே, அந்த மாதிரியான ஒரு டிசையர் கண்டிப்பா இருக்கு. ஆனா அந்த மாதிரி இருந்தாலும் நிறைய டைம் அது வந்து டிசப்பாயின்மெண்ட் தான் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஓகே, உங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும், உங்களோட சேர்ந்து நிறைய ரெப்யூட்டேஷனை எடுக்கணும், அண்ட் உங்களால் அவங்களுக்கு நிறைய லாபகரமான விஷயங்கள் நடக்கணும், அந்த மாதிரியான சீக்ரெட் ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் ரொமான்டிக் அட்ராக்ஷன் இருந்திருக்கு, ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருந்திருக்கு. ஆனால் அது எங்கேயுமே வெளியே ஷோ ஆஃப் பண்ணது இல்லை. ஸோ அதனால தான் அது ஒரு சீக்ரெட் ஃபீலிங்ஸாக இருக்குது அஃப்கோர்ஸ். ஓகே, ஸோ உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகம் வந்துடும். என்ன மாதிரியான ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும், ஒரு மாதிரி டவுனாக இருந்தாலும், எனர்ஜி லோவாக இருந்தாலும், என்ன விஷயங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும், ஆனால் உங்களை பார்க்கும் போது அவங்க ரொம்ப அகைன் அப்படியே ஆக்டிவாக ஆகிடுவாங்க. அதே மாதிரி உங்கள் லைஃப்பையும் சரி, உங்களையும் சரி, இல்லை உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் சரி, நீங்கள் அவங்களோட இருக்கிறீங்க, அவங்களோட கனெக்ஷனில் இருக்கிறீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்றது நினச்சிருப்பாங்க. ஆனால் வெளியில் அதை காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதுவும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் ஃபீலிங்ஸாக இருக்குது, உங்கள் மேலேயும் உங்கள் ரிலேஷன்ஷிப் மேலேயும். ஆனால் அட் த சேம் டைம் நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணணும், அது பிடிக்கும், அது வேணும், ஆனால் நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இப்படியான ஃபீல் கண்டிப்பாக இருந்திருக்கு. ஸோ இப்போ கூட அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஆஹா நம்மளுக்கு ஏற்ற அடிமை நம்மளை விட்டு போயிட்டாங்களே, எப்போ வந்து மறுபடியும் வந்து அகெயின் என் லைஃப்குள்ளே வருவாங்க, அப்படியான ஒரு விஷஸ் இருக்குது, அப்படியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வெளியே எக்ஸ்போஸ் பண்ணால் அவங்களோட ரெப்புடேஷன் உங்ககிட்ட குறைஞ்சிரும் இல்லையா, மேபி. அதனால் இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் இருக்குது, அவங்களுடைய சீக்ரெட் ஃபீலிங்ஸில் இருக்குது. ஓகே ஓகே, லெட்ஸ் see. ஸோ வேறு என்ன மாதிரியான சீக்ரெட் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த கார்ட்ஸ் ரீதியாக. தென் அவங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். What's your person's secret feelings? Sacrifice. See, சொன்னேன் இல்லையா, sacrifice. அதாவது இந்த சாக்ரிஃபைஸ் நீங்கள் அவங்களுக்காக பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக நீங்கள் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க அப்படின்றத எதிர்பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பேரானந்தமாக இருக்கும். எனக்காக இதெல்லாம் விட்டுட்டாங்களா, எனக்காக இதெல்லாம் இழந்திருக்காங்களா, எனக்காக இதெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்களா, அது ரொம்ப அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பேரானந்தமாக இருக்கும். கைண்ட் ஆஃப் ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி மாதிரி அப்படின்னு சொல்லலாம். அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் போக வேணாம். ஆனால் நீங்கள் அவங்களுக்காக என்னெல்லாம் விட்டுட்டு வரீங்கன்றது அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்தியை, சந்தோஷத்தை கொடுக்கும். ஓகே, anticipation. Embrace the sweet anticipation of love's arrival in your life. It's coming. Okay. Right path. நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க, அது அவங்களுக்கும் தெரியும். ஆனாலும் அப்படிலாம் கூடாது, எனக்கு சரியா இருக்கணும். இப்போ ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்கு கரெக்டா இருக்கும், அதை நீங்க டீல் பண்ணுவீங்க, அதை ஃபாலோ பண்ணுவீங்க. ஆனா அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அது வந்து அது ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு அது எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு அது ஃபேவரா இருக்கணும், அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும்னு நினைக்கிறாங்களே, அப்போ அவங்களுக்கு அது ஃபேவராக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை லாங் லாஸ்டிங்காக கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு 2 பேருக்கு நடுவில் யாராவது ஒரு தூது மாதிரியான நபர்களை ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ ஏன்னா நிறைய டைம் 1-to-1 உங்களை ஃபேஸ் பண்ண முடியாது.
டைரெக்டாக உங்களை சேஸ் பண்ணவோ மீட் பண்ணவோ முடியாது. ஸோ அதற்கு ஒரு ஒரு ரகசியமான ஒரு தூதுவர்கள் யாராவது இருக்கணும் அப்படின்றத யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறதுக்கு, லாங் லாஸ்டிங்காக இது போகிறதுக்கு. ஸோ இப்படியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. ஓகே, ப்ரப்போசல். ஸோ கண்டிப்பாக அகெயின் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்போ. ஆனால் லாங் டிஸ்டன்ஸில் தான் இருக்கிறீங்க. நிறைய பிழைகள் நீங்கள் அவங்க மேலே பார்த்துருக்கீங்க. நிறைய விஷயங்கள், பிரச்சனைகள் இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க நிறையா இம்பர்ஃபெக்டாக நடந்துக்கிட்டாங்க. அது அவங்களுக்கும் தெரியும், அது உங்களுக்கும் தெரியுன்றது அவங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் இதில் இன்னும் நான் இம்பர்ஃபெக்டாக இருந்தால் கூட, இதில் பிரச்சனைகள் இருந்தால் கூட, ஆனால் இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப் பழைய அதாவது ஃபஸ்ட்டு இருந்ததை விட இன்னும் அது எக்ஸ்ட்ரீமாக தான் போகணும், இன்னும் டீப்பராக தான் போகணும். பட் என்கிட்ட அது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் ஓகே, அதனால் கட் ஆகக்கூடாது. ஸோ அதனால் கேப் விழக்கூடாது. ஓகே, அப்போ நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்கன்னா கூட சீக்கிரம் இது சரி செய்யறதுக்கான விஷயங்களை பார்ப்பாங்க. நான் சொன்ன மாதிரி யாராவது தூது அனுப்புறது, யாரையாவது தூது அனுப்பி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை வாட்ச் பண்ணுறது, இதெல்லாம் ஏன் செய்கிறாங்கன்னா அகைன் இது ரீகனெக்ஷன் வரணும். இந்த ரீகனெக்ஷன் வரணும்னா கூட அப்போ கூட எல்லாமே அவங்களுக்கு ஃபேவராக நடக்கணும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் இருக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும். இதெல்லாம் அவங்க மேலே வச்சுருக்க ஒரு சீக்ரெட் ஃபீலிங்ஸாக இருக்குது. ஸோ அவங்க கொடுக்குற ஒரு லவ் ஆஃபரை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அது கண்டிப்பாக நினைப்பாங்க. ஓகே, அண்ட் உங்களுடைய அபண்டன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. உங்களுடைய அந்த ஒரு பலமாக இருக்கட்டும், வளமாக இருக்கட்டும், உங்களுடைய வெல்த் எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படுது. உங்களோட பாசிட்டிவிட்டி கம்ப்ளீட்டாக உங்களுடைய அபண்டன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்றா இருக்குது. ஓகே, ஆனால் அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. ஆனால் இமோஷனல் பாண்டிங்கை விட உங்கள் மேலே ஒரு ப்ராக்டிக்கலான அட்ராக்ஷன் இருக்குது, ஃபிசிக்கலான அட்ராக்ஷன் இருக்குது, கைண்ட் ஆஃப் உங்கள் மேலே ஒரு நிறைய மதிப்பு இருக்குது. ஸோ அது எப்பவுமே வேணும், அது அவங்களோட இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. ஓகே, லெட்ஸ் see இப்போது உங்கள் பர்சன் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு சீக்ரெட்டான மெசேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சொல்லணும்னு நினச்சி சொல்லாமல் இருக்கக்கூடிய மெசேஜஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அவங்க மனசில் இருக்கக்கூடிய ஒரு டீப்பஸ்ட் விருப்பங்கள் அல்லது மெசேஜ் என்ன இருக்கு பார்க்கலாம். பர்சன்ஸ் சீக்ரெட் மெசேஜ். சீக்ரெட் மெசேஜ். I don't want to be alone. It is all too much. How could you ever forgive the mess I have made? Is it over? I can't stop thinking about you. They have hurt me. இப்படி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இதில் சிங்க் ஆகிற மாதிரி, கனெக்ட் ஆகிற மாதிரி வருதா இந்த மெசேஜ்லேயே. ஸோ இந்த மெசேஜை பார்த்து புரிஞ்சுக்கிற உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நம்ம ரீடிங்கும் இந்த மெசேஜ் எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிட்டு இருக்குன்னு. ஓகே, ட்ரக் அண்ட் ஆல்கஹால். ஓகே, ஸோ உங்களை நினச்சி நிறைய அவங்க ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருப்பாங்க, கைண்ட் ஆஃப் ஒரு அடிக்ஷனில் இருக்கிறாங்க. I don't know who I am anymore. I can't come to you now. But still அவங்களால உங்ககிட்ட வர முடியாது. Painful memories, you deserve better. அவங்களுக்கே தெரியுது அவங்க சைடு நிறைய மிஸ்டேக் இருக்குது, உங்களுக்கு டிசர்விங்கான பர்சன் அவங்களுக்கு கிடையாது, யூ ஆர் எ குட் பர்சன், அவங்க சைடு தான் மிஸ்டேக் இருக்குது அப்படின்றது அவங்களுக்கே தெரியுது. நிறைய பெயின்ஃபுல்லான மெமரிஸ் இருக்குது அவங்க மனசில். உங்களோட மெமரிஸும் அவங்களுக்கு நிறைய வழியை கொடுத்துட்ருக்கு. அதை மறக்கிறதுக்கு கைண்ட் ஆஃப் ஒரு அடிக்ஷன், ஆல்கஹால், இந்த மாதிரியான விஷயங்களை போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லாத அந்த உலகத்தில், அவங்களுடைய உலகத்தில் அவங்க என்னவா இருக்க போகிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. பட் அவங்களால உங்ககிட்ட நெருங்கியும் வர முடியாத சூழல் இப்போது. அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு என்னை விட தகுதியான ஒரு நபர் தான் கிடைக்கணும். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அதை விடவும் முடியல. பட் உங்களுக்கு டிசர்விங்காக என்னால் இருக்கவும் முடியல அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. உங்களை பற்றி நினைக்காம அவங்களால இருக்கவே முடியல. அதே மாதிரி அட் த சேம் டைம் இந்த ரிலேஷன்ஷிப் ஓவர் ஆயிடுச்சா அப்படின்றதும், அண்ட் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் செஞ்ச எல்லா விதமான கேவலமான விஷயங்களையும் நீங்கள் மறந்துடுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஓகே, அண்ட்
என்ன இருந்தாலும் இப்போ நான் தனிமையில இருக்கிறேன், அதாவது நீங்க இல்லாத ஒரு உலகம் அது அவங்களுக்கு தனிமையை கொடுக்குது. எவ்வளவுதான் அவங்களை சுத்தி நபர்கள் இருந்தாலும் அது ஏதோ லோன்லியா ஃபீல் பண்றாங்க. பட் இது எல்லாம் டூ மச், இவ்வளோ லோன்லியா நான் இவ்வளோ கஷ்டப்படுறது எல்லாமே டூ மச் அப்படின்றது, அது அந்த வழி மேல ஒரு வெறுப்பும் இருக்கு. ஓகே, ஸோ யாரோ அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இந்த விஷயத்தை வச்சு கூட யாரும் அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆர் அவங்க மனசு புரிஞ்சுக்காம கூட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மேபி ஹர்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் அவங்க வந்து they can't stop thinking about you அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்கே வருது. உங்களை பற்றி அவங்களால நினைக்காம இருக்க முடியல, மூவ் ஆன் பண்ணவும் முடியல. அண்ட் அட் த சேம் டைம் உங்களை நோக்கி அவங்களால வரவும் முடியல. அப்படியான ஒரு நிலையில தான் இருக்கிறாங்கன்றது தான் அவங்களுடைய மெசேஜில் இங்கே கன்வே ஆகுது. ஓகே, ஸோ உங்களுடைய ரீடிங் பார்த்தீங்க, கண்டிப்பாக உங்கள் பர்சனுடைய சீக்ரெட் ஃபீலிங்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் இந்த ரீடிங்கை கிளைம் பண்ணுற விதமாக 3 ரெட் ஹார்ட்டினை டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் விஷஸ் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரியான வேறு என்ன டாபிக் நான் பேசலாம் அப்படின்றதையும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸோ நான் உங்களை அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீட் பண்ணுறேன். Until then, this is Sarah, the Empress of Tarot and Spiritual Healer. Bye.